வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தாங்க. எல்லாருக்குமே இது வந்து ஒரு ரொம்ப உபயோகமான ப்ராடக்ட். நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா இந்த ப்ராடக்ட் வச்சு நான் தயார் பண்ணியிருக்கேன். இது வந்து குக் டிவிலேருந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் அமிச்சாங்க. சிக்கன் 65ம் பட்டர் மசாலா அமிச்சாங்க. இந்த பட்டர் மசாலாவில் நீங்கள் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறி சேர்த்து நீங்கள் வந்து பட்டர் மசாலா தயார் பண்ணலாம். 2 சாஷஸ் வருதுங்க ஒரு பாக்ஸில். அண்ட் ரொம்ப ஈஸி டு ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு மிளகாய் தூள், உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து குடமிளகாய், பன்னீரெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தழை, கொஞ்சமாக பச்சை மிளகா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதான் நான் பண்ண வேலையே. ரொம்ப ஈஸி. எஸ்பெஷலி நம்ம வேலை பண்ணுற அன்றைக்கி, ரொம்ப ஹை வால்யூம் வேலை இருக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஈஸியாக சிம்பிளாக நம்ம தயார் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம என்ன தான் வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், எனக்கே கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா நிறைய வேலை இருக்குது. ஸோ வந்து அந்த ஒர்க் லோடு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக டெஃபினெட்லி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம மாதிரி ஒரு ஒர்க்கிங் விமென்க்கு இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்கனாமிக்கல் ப்ராடக்டாக தெரியுது. ஸோ வந்து ஒரு அந்த டைமுக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு ரோட்டியோ இல்லைனா ஒரு ஜீரா ரைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் அன்றைக்கி ரொம்ப வேலையாக இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு இந்த கிரேவி நான் செஞ்சேன். இது இவங்க அனுப்பிச்சி எனக்கு 3 months ஆகுது. ஏன்னா 3 monthsனால என்னால் பண்ணவே முடியல. அவ்வளோ வேலை இருந்தது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது எனக்கு. நான் வந்து சிக்கன் 65 இவங்க மசாலா யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கு கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இவங்க மசாலாஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் உப்பு அண்டு மிளகாய் தூள் உங்களுக்கு தேவைக்கிறப்ப நீங்கள் சேர்த்துக்கணும். அது தவிர்த்து நீங்கள் வந்து இந்த மசாலா டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நான் அன்றைக்கி அதுதான் பண்ணேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் சிக்கன் பட்டர் மசாலா நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணலான்னு. உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணுன்னா அந்த வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வந்து என்னோடய சேனலில் அந்த வீடியோஸும் இருக்குது. இது ஜஸ்ட் அந்த கிரேவி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் சேர்த்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆகிப்போச்சு. இப்போ நான் பேனை காய வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து அதில் வந்து பன்னீர் அண்ட் கேப்சிகம் வந்து ஒரு 2 minutesக்கு கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கியிருக்கேன். நீங்கள் பட்டர்னால் சேர்த்துக்கலாம், கீனா சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 minutes நீங்கள் வதக்கிட்டு இந்த கிரேவி அதில் சேர்த்து ஒரு 1/4 cup அளவுக்கு தண்ணி விட்டு அந்நேரத்துக்கு நீங்கள் உப்பு, மிளகாய் தூள் செக் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு கொதி விட்டிங்கன்னா போதும். இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே அருமையான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு ரெடி ஆகிடுச்சு நொடியில். நீங்கள் வந்து இதில் நட்ஸ் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து இப்போ நட்ஸ் சேர்க்கணுன்னு சொல்கிறாங்க இல்லையா, டாக்டர்ஸு, டயட்டிஷியன்ஸ் எல்லாம். ஸோ வந்து பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. முன்னெல்லாம் சேர்க்க வேணான்னு சொல்லுவாங்க, இப்போல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்கன்றாங்க. ஸோ நட்ஸ் கூட நீங்கள் சேர்க்கலாம். இட்ஸ் ஹைலி ரெக்கமெண்டட் டு இன்கார்பரேட் நட்ஸ் இன் யோர் டயட்டுங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. முந்திரி எல்லாம் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. பெரியவங்க கூட சாப்பிட்லாம். நாட் அன் இஷ்யூ அன்லெஸ் இட் இஸ் நாட் ஃப்ரைட் இன் கீ அண்ட் ஆல். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து நட்ஸ் சாப்பிட்லாம் ரெகுலராக. கொஞ்சம் தேவைக்கு அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டு, இது எவ்வளோ லிக்விடாக வேணும் நீங்கள் பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டேன். ஏன்னா அந்த கேப்சிகம் வேகணுன்ற தொட்டு நான் வந்து கொஞ்சம் கொதிக்கிறதுக்காக தண்ணி விட்டுருக்கேன். ஜஸ்ட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட போகிறேங்க. அந்த கிரேவி கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா என்னோடது ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு சப்பாத்தி ஒரு நான் வச்சு நம்ம இது சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக நல்லாயிருக்குங்க. ரொம்ப அதிகமாக வேலை இருக்க அன்றைக்கி இது எனக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப் ஆச்சு. நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் எவ்ரிபடி டு ட்ரை திஸ் ப்ராடக்ட். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். குக்டு வந்து இட்ஸ் ஆல்சோ காட் தேர் ஓன் யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். நான் இவங்களை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட் எங்கெங்கே இருக்குது எல்லாமே லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். யூ கேன் பர்ச்சேஸ் இட் ஆன்லைன் ஆர் ஆன் தியர் வெப்சைட். இட்ஸ் அப் டு யூ. It's very nice and economical product. If you're going to prepare something faster, உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக எதுனா ப்ரிப்பேர் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் கடைசியில் வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து இது நீங்கள் வந்து சுட சுட பரிமாறலாங்க.
ரொம்ப அருமையான ப்ராடக்ட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இங்கிலீஷ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பன்னீர் பட்டர் மசாலா வந்து நான் சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப அருமையாக நல்லா இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியில் நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.